ஜாலியா எங்க மோனிஷ் குட்டியோட நாங்க வந்து சந்தைக்கு போறோம். அவலூர்பேட்டை சந்தைக்கு தாங்க போறோம். திருவண்ணாமலை போயிருந்தோம். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இதோ இவ தான் என் ஃப்ரெண்டு, மாமா. ஜாலியா நாங்க வந்து சந்தைக்கு வந்து கெளம்பிட்டோம். ஆக்சுவலா வந்து குட்டி பசங்க சந்தைக்கு போனா சீக்கிரம் பேசுவாங்க அப்படின்றனால நித்யா சண்ட போட்டு, இல்ல கண்டிப்பா மோனிஷ கூட்டு போயே ஆகணும்னு சொல்லி, அவன மட்டும் கூட்டு வந்தோம். மீதி பேர் எல்லாமே வந்து வீட்லயே விட்டுட்டு நாங்க மட்டும் தான் வந்திருந்தோம். ஸோ போனோனே வந்து பொரி உருண்ட வேட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஸ்டார்ட்டிங் எங்க இருந்ததோ எண்டு வரைக்கும் ஃபுல்லா போயிட்டு எல்லா கடையுமே பார்த்துட்டு மோனிஷ்மே வந்து ரொம்ப ஜாலியா இருந்தா. ஏன்னா நெறைய கடைங்க இருக்கு. எல்லாருமே வந்து கத்திட்டே இருக்காங்க. வாங்க, வாங்க கூப்பிட்டோனே, என்னமோ அவர தான் வாங்குறதுக்கு கூப்பிடுற மாதிரி போய் போய் கடைக்கிட்ட நின்னுட்டான். ஆக்சுவலா நெறைய கடைங்க இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்தது. இவ்ளோ கடைங்க ஆனா இதுவரைக்கும் பார்த்ததில்ல. மார்க்கெட் வந்து போயிருக்கோம், மார்க்கெட் பார்த்துருக்கோம். அது தெரியும். ஆனா சந்தை இப்படிதான் இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து பார்த்தேன். உண்மையிலேயே நல்லா இருந்தது. ரேட் எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப கம்மியா இருந்தது. கிண்ணத்துல வச்சிருக்கிறது எல்லாமே வெறும் ரூ. 10 தான் சொல்றாங்க. ஆனா இங்க வந்து 1/4 கிலோ வந்து ரூ. 25, ரூ. 30, ரூ. 20 அந்த ரேஞ்ச்ல விக்குது. ஆனா இங்க எல்லாமே வெறும் ரூ. 10ன்னும்போது, அதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான ஃப்ரெஷ்ஷான காய்கறி. எல்லாருமே வந்து அவங்கவங்க தோட்டத்துலருந்து பறிச்சு சாயந்தரம் எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்றாங்க. சில பேர் வந்து பக்கத்து தோட்டத்துலருந்து வாங்கிட்டு வந்து கூட வியாபாரம் பண்றதா சொன்னாங்க. ஸோ இந்த தம்பி, அந்த அக்கா எல்லாமே வந்து எங்கள்ட்ட பேசுனாங்க. அவங்க சொன்னாங்க, "எங்க தோட்டத்துல இருக்கு." அப்புறமா சில பேர் வந்து, "இல்ல எங்க தோட்டத்துல இல்ல. நாங்க வெளியில வாங்கிட்டு வந்து விக்கிறோம்." அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே எல்லாமே வந்து ரொம்ப ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ நம்ம சென்னை லைஃப்ப விட அந்த ஊர்ல வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாருக்கும் போல. அங்கலாம் வாழ்ந்தோம்னா நம்ம வந்து ஆக்சுவலா ரொம்ப வந்து லக்கி தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அந்த சந்தை மார்க்கெட் போயிருக்கும்போது. ஏன்னா ஒரு ரூ. 500 மினிமம் இல்லாம 1 வாரத்துக்கு இங்க சென்னையில வந்து காய்கறி வாங்கவே முடியாது. ஆனா இப்போ நாங்க அந்த சந்தையில பார்த்திருந்தோம். ரூ. 200 இருந்தாலே 1 வாரம் இல்ல 10 நாளைக்கு கூட வந்து நம்ம காய்கறி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாரி இருந்தது. அது இல்லாம கருவாடு இருந்தது. இந்த மனுஷன் எங்க போனாலும் எதையாவது சாப்பிட்டுட்டே தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. ஸோ அடுத்த வீடியோல நாங்க என்னென்ன வாங்குனோன்றது